வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மக்களோட ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆரோக்கியத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. நம்ம நாட்டுல வருஷம் எல்லா மக்களையும் பாதிக்கிற டெங்கு காய்ச்சலை தடுக்கிற வழிமுறைகளையும் சில தகவல்களையும் பற்றி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. டெங்கு காய்ச்சல்னா என்ன? டெங்கு காய்ச்சல்னா ஒரு வைரஸ் நோய். இது பொதுவா கொசுக்கள்னால தான் பரவுது. எய்டஸ் அகிப்டி அப்படிங்கிற ஒரு கொசு வகையால தான் இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவுது. இந்த கொசு காலையிலையும் மாலையிலையும் மட்டும்தான் அதிகமா ஆக்டிவா இருக்கு. இந்த நோய் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகாது. ஒருத்தர் கடிச்ச கொசு இன்னொருத்தரை கடிச்சா மட்டும்தான் இந்த நோய் பரவுது. டெங்கு காய்ச்சலோட அறிகுறின்னு பார்த்தோம்னா தலைவலி, காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலிக்கிறது, அப்புறம் கைவலி, கால்வலி, தசைகள் வலி, அப்புறம் காயம், ரேஷ் எல்லாம் இருக்கும். சில நேரங்கள்ல ரத்த கசிவு கூட இருக்கும். இந்த சிம்டம்லாம் சுமார் 2 to 7 நாட்கள் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல கவனமா இருங்க. நாம இந்த நோய்கிட்ட இருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம்னா, நம்ம வீட்டையும் சுத்தி இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாலே இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். எல்லாருக்கும் பரவாமலும் தடுக்கலாம். ஃபர்ஸ்டா தண்ணி அதிகமா தேங்குற இடத்தை தவிர்க்கணும். வீட்டுல இருக்கிற தொட்டி, அப்புறம் டப்பா, எந்த தண்ணி தேங்குற மாதிரி பொருள் இருந்தாலும் அதை மூடி வச்சிருங்க. வாரம் ஒரு முறை சுத்தம் செய்யுங்க. 7 நாளுக்கு மேல தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அங்க கொசுக்கள் முட்டையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு அதிகம். மெயினான விஷயம் தண்ணி தேங்காம தடுக்கணும். அடுத்ததா யூஸ் பண்ணாத பாத்திரங்களை கவுத்தி வச்சிருங்க. யூஸ் பண்ணும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஆன்டி மஸ்கிட்டோ ப்ராடக்ட்ஸ், மெயினா கொசு கடிக்காம இருக்க கிரீமு, அப்புறம் கொசு வலைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மழைக்காலம் தான். ஸோ மழைக்காலத்துல கேர்ஃபுல்லா இருங்க. மழைக்காலத்துல தண்ணி எங்கேயும் வீட்டுக்கு பக்கத்துல தேங்க விடாதீங்க. மெயினா வீட்டுக்குள்ள கிச்சன்ல எங்கேயும் தண்ணிய தேங்க விடாதீங்க. அடுத்ததா குழந்தைங்க இருக்கிற வீட்டுல மெயினா கொசு வலையை யூஸ் பண்ணுங்க. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, கொசு வலையை யூஸ் பண்றத மஸ்டா வச்சுக்கோங்க. இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் காலம் வரைக்கும் கொசுக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல கண்டிப்பா இதை வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃப்டி தான். தண்ணி அதிகமா தேங்கியே ஆகுன்ற இடத்துல மீன்களை வளர்த்து அது மூலயமா கொசு முட்டைகளை அந்த மீன்கள் சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரி கூட ஒரு சில இடங்கள்ல செய்யறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம இருக்கிற இடத்துல ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மீன்கள் கொசுவோட லார்வா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே சாப்பிட்றோம். ஸோ கொசு பரவறதை இதன் மூலமாகவும் தடுக்கலாம். அடுத்ததா மக்கள் அதிகமா போகக்கூடிய ஆபீஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது நல்லது. வாகனங்களை அதிக நாள் கழுவாம வச்சிருக்கிற வாகனங்கள்லாம் வாட்டர் வாஷ் போடுறது ரொம்பவே நல்லது. மழை காலத்துல குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ஃபுல் அண்ட் ஷர்ட், ஃபுல் பேண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஹாஃப் டவுசர் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். தோட்டம் இருக்கிற வீட்டுல எல்லாம் மெயினா தண்ணியை தேங்க விடாதீங்க. தண்ணி அதிகமா தேங்குற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இந்த மாதிரி டைம்ல கவர்மெண்ட் நடத்துற டெங்கு விழிப்புணர்வு முகாம்ல கலந்துகிட்டு அவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. டெங்கு ஒருவேளை உங்களுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதிகமா நீர் ஆதாரங்களை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஃபர்ஸ்டா போய் டாக்டரை பார்க்கறது அதை விட நல்லது. பேராசிட்டமாலை தவிர மற்ற எந்த மாத்திரையும் போடுறது நல்லது கிடையாது. டாக்டரோட ப்ரிகாஷன்ஸ் இல்லாம இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஸோ நம்மளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், கொசு இல்லாத சூழலை உருவாக்குங்க. நம்ம வீட்லயும் சுத்தி இருக்கிற வீட்லயும் கொசு இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்குங்க. இதுவே அந்த நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும். இதுவே நம்ம அந்த நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பெரிய வழி. நம்மளோட இந்த சின்ன ஒரு முயற்சி பெரிய நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ சோம்பேறித்தனமா இல்லாம வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. வீட்டை சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க என்ன வழிமுறையை பின்பற்றுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய ஆரோக்கியமான வீடியோங்களை பார்க்கலாம். ஸோ சேஃபா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. அடுத்ததா மற்ற விஷயங்களை தேடுங்க. நல்லதை பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.